குறிப்பாக அந்த தோல் சிலை போராட்டத்தை பற்றி நிறைய நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க, பதிவிட்டு இருப்பீங்க. முதல்ல அது நடந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு விடயத்துக்குள்ளே போவோம். எந்த நூற்றாண்டில் ஏன் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து தொடங்குது அப்படின்றதுலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்கும். திருவாங்கூருங்கிற ஒரு சமஸ்தானத்துல முளைவரி கான்செப்ட் இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடினாங்க. எதிர்த்து போராடி இவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் உடை போடுறதுக்கான அதிகாரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது பாதி உண்மையாகவும் பாதி இதுவாகவும் சொல்லிட்டு பாதி போய் இவர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களா, அது என்னவா எழுதுறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2007 மார்ச் 8ஆம் தேதி வந்து பெண்கள் தினம் வருது இல்லையா, அப்போ எதையாவது ஒண்ணு போட்டு வந்து இது பண்ணு சொல்லிட்டு இந்த கதையை வந்து எழுதுறாங்க. நங்கேலின்னு ஒரு கேரக்டரை சூட்டி அந்த கதை எழுதுறாங்க. இவரு எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க, திராவிடம் வந்து தான் எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து வாசித்திருக்கேன். பெண்களுக்கு தோல் சிலை இது பண்றதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தது அப்படின்னு ஒரு பெரிய கதையை எழுதி இதுக்கு நிறைய கட்டுரைகள் எழுதுறது, புத்தகம் எழுதுறது, இப்படி எழுதிக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்புறோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் உரிமை வாங்கி கொடுத்தாங்க, அவன் ஏன் அதை அவன் சாதனையை பதிவு பண்ணிருக்கணும், ஆவணப்படுத்தி இருப்பாங்க, அவன் ஏன் பதிவு பண்ணல? இது வந்து டேட்டாவா முந்தியாவது தேடி போய் எடுக்கணும். நம்ம போய் நாங்க படிக்கும்போது தேடி போய் எடுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. யார் வேணாலும் போய் அங்க மியூசியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரி போட்ட வரிகள், கழிச்ச வரிகள் எல்லாத்தையும் அவன் போட்டுருவான். போட்டு பணத்தை பிடுங்குறான், மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறான். நான் இவ்வளவு வரி சொல்லியிருக்கேன், 88,000 வரி பிடுங்கலான்னு வரைக்கும் சொல்லியிருக்கேன். எங்கேயுமே வந்து எங்க முளை வரிங்கிற ஒரு இது ஏன் இந்த மாதிரி வருது? இப்போ இவ்வளவு வரலாறு சொல்றீங்க, ஏன் இந்த கதை இப்ப சமீபத்துல கூட இப்ப கூட வந்துட்டு முளவரின்னு இங்க இருந்தது, இதை வந்து அடிச்சு ஒழிச்சுட்டு திராவிடம் தான் ஒரு வரலாறுலாம் சில தோழர்கள் பேசியிருந்தது நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கான பதிலும் உடனே ரியாக்ட் பண்ணிருந்தீங்க. யார் அரண்மனையில உள்ள போறதுக்கு அனுமதி? அவர்னர்களா சூத்திரர்களா? சூத்திரர்கள் தான் உள்ள போக அனுமதி, அவர்னர்கள் நாங்க வந்து உள்ள போக முடியும். அப்ப யாரோட முலையை சுதிச்சாங்க? நம்ம இங்க அவர்னர்கள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்களும் பட்டியலில் வரவே இல்லை. இனி வந்து நியூ ஹாஃப்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு டிராவலர், அவர் வந்து வர்றாரு. அவர் வரும்போது அவர் படமே வரைஞ்சி வச்சிருக்காரு. அந்த ராணியோட பிறந்த ராணி யாருன்னா உமையம்மாள் ராணின்னு சொல்லுவாங்க. அவங்களோட உண்மையான பேர் வந்து அஸ்வதி திருநாள். அந்த ராணியை பத்தி இவங்க வந்து அந்த ராணியை பத்தி ஃபுல்லா ஹிஸ்டரி நான் படிச்சு வச்சிருக்கேன். அழகா இருந்தாங்க, இதா இருந்தாங்க, காது குத்தி இருந்தாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், மேல உடை அணியல, தோல்ல வந்து ஒரு துணியை போட்டிருந்தாங்க. அப்போ அபிரகாமிக் ரிலீஜியன் படி என்ன பண்ணணும், உடை மறைக்கிறான் வச்சுதான் இது தோல் சிலை கழகமா மாறுது. அது வரைக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்துல மேலாடை கிடையாது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவர்களுக்கான சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக முகநூலில் வந்துட்டு குமரி கிழவனார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த முடியெல்லாம் நல்லா பறக்க விட்டுட்டு அப்பப்போ எழுதுகிற சில விடயங்கள் வந்து சர்ச்சையாக இருக்கும். அது எல்லா விடயத்திலுமே சரி, நாம் தமிழர் கட்சி விடயமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி விஷயமாக சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் ஒரு முரண்பட்ட கருத்தாக்கமாக அவருக்கு இருக்கும். இந்த குமரி கிழவனார் இப்போது நேரடியாக நம்மளோடு வந்திருக்கிறார். சில முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் தான். தெற்கே நடந்த இந்த தோல் சிலை போராட்டம், அது நடந்ததா இல்லையா அப்படின்னு பெரிய விவாதம். அதற்கு மட்டுமே அந்த போராட்டம் நடந்ததா அப்படின்னு ஒரு விவாதம். ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக சேர்ந்த அது விடுதலை போராட்டமாக இருந்ததா அப்படின்ற ஒரு போராட்டம். இடையில வந்துட்டு கருப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய ஒரு விடயங்கள்லாம் பேசப்பட்டது, மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. இது குறித்து அவர்கிட்ட ஒரு நீண்ட விவாதத்தை வைக்கிறோம். இந்த விஷயமா ஒரு தெளிவு வரும்னு நம்ம நினைக்கிறோம். அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சி. குறிப்பாக அந்த தோல் சிலை போராட்டத்தை பற்றி நிறைய நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க, பதிவிட்டு இருப்பீங்க. முதல்ல அது நடந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு விடயத்துக்குள்ளே போவோம். எந்த நூற்றாண்டில் ஏன் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து தொடங்குது அப்படின்றதுலேருந்து நம்ம அதை ஆரம்பிப்போம். இந்த தோல் சிலை கழகம்னு சொல்லுவோம். தோல் சிலை கழகம் அப்படிங்கிறது நடந்த ஒரு கழகம் தான். ஆனா அது வந்து இங்க கற்பிக்கப்படுவது, இங்க பேசப்படுவது மாதிரி நடந்ததா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து கேள்விக்குறியா கேட்டுக்கிட்டு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டுங்கிறது நமக்கு எப்படின்னாக்கி வந்து 1801 முதல் 1899 வரைக்கும் இதான் வந்த பிறகு நடந்தது. இதைதான் நம்ம வந்து 19ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த நூற்றாண்டு தொடக்கத்துல நடந்த ஒரு கழகம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 40-45 வருஷம் நடந்து
கடைசியில் வெற்றியை நோக்கி நகருது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து வெற்றி அடைகிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த சமூகத்தினர்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்குது. இதை வந்து தோல்சிலை கழகம்னு ஒரு பேர் இருக்கு. பேர் இருந்த உடனே இங்க வந்து வேற மாதிரியான ஒரு வரலாற்றை வந்து இங்க நிறைய கற்பிச்சு வச்சிருப்பாங்க. நிறைய புத்தகங்கள். இந்த கான்செப்ட் வந்து ஒரு விற்பனை பண்டம். அதனால நிறைய புத்தகங்கள் எழுதி விட்டுருப்பாங்க. என்ன புத்தகம் எழுதி வச்சிருப்பாங்க, சினிமா கூட வந்திருக்கு. முலை வரி வாங்கினாங்க. குறிப்பிட்ட சமுதாயம் வந்து முலைமுறை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருவாங்கூருங்கிற ஒரு சமஸ்தானத்துல முலைவரி கான்செப்ட் இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடினாங்க. எதிர்த்து போராடி இவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் உடை போடுறதுக்கான அதிகாரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது பாதி உண்மையாகவும் பாதி இதாகவும் சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வரலாறு. பாதி உண்மைன்றத முதல்ல பிறகு பேசும். அந்த பாதி போய் இவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்களா, அது என்னவா எழுதுறாங்க? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 2017-16 வரைக்கும் நான் வந்து ஒரு ஓரளவு நல்ல வாசிப்பு இது உள்ள ஆளு. நான் வந்து உங்களுக்கு வந்து வரலாற்று சார்ந்த வாசிப்புகள், குறிப்பா இந்த கன்னியாகுமரி, கேரளா, திருவாங்கூர் சமஸ்தானம், இது சுத்தின வரலாறுகளை வந்து படிக்கணும். அதாவது நம்மளுடைய பூர்வீகம் வந்து எந்த ஊர்? என்னோட பூர்வீகம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். தோல்சிலை கழகம் மிக வீரியமாக நடந்த கல்குளம் தாலுகாவும் விளவங்கோடு தாலுகாவும் தான் எங்களோட ஊர். அப்ப இந்த தோல்சிலை கழகத்துல இங்க என்ன பேசப்படுது அப்படின்னா, நாடார்கள்ங்கிற சாதி வந்து ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. உண்மை, அது உண்மைதான். இங்க என்ன பேசப்படுதுன்னா, அவங்களால வந்து அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்க வந்து ட்ரெஸ் போடக்கூடாது, அவங்க வந்து இதே பண்ணக்கூடாது, அவங்க ட்ரெஸ் போடணும்னா அவங்களுக்கு வரி கட்டணும். அதே மாதிரி அந்த பக்கம் ஈழவர்கள்னு ஒரு சாதி இருக்கு. அந்த சாதி ட்ரெஸ் போட்டுனா வந்து வரி கட்டணும். அந்த வரி போடாம இருந்தா வந்து மார்பை அறுத்துருவாங்க. நங்கேலின்னு ஒரு பெண் இருந்தா, அந்த நங்கேலி வந்து மார்பை அறுத்து எரிஞ்சிட்டா, அவ செத்து போயிட்டா. இந்த மாதிரி நிறைய வந்து கதைகள். இது எல்லாமே முழுவதுமான வரலாறு கதைகள் தான். இது எல்லாமே கதைகள். உண்மை சம்பவங்கள் கிடையாது. நங்கேலிங்கிற கதை உண்மை கிடையாது. நங்கேலி பிறந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2007 மார்ச் 8ஆம் தேதி பிறந்தாங்க. 2007 மார்ச் 8ஆம் தேதி பிறந்தாங்க. அதான் முதல்ல நங்கேலின்னு ஒரு பெண் பிறந்தாள். அது அடுத்த 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நங்கேலி ஒரு பெரிய ப்ராடக்ட் ஆகி சேல்ஸ் ஆகி அது வந்து 2007 தான். அது நீங்க சொல்றது 2007 தான் பிறந்தாங்க. எப்படின்னா அந்த கதை 2007 தான் முதல் எழுதப்பட்டது. 2007னா 2007 இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையே. 2007 மார்ச் 8ஆம் தேதி வந்து பெண்கள் தினம் வருது இல்லையா, அப்போ எதையாவது ஒண்ணு போட்டு வந்து இது பண்ணு சொல்லிட்டு இந்த கதையை வந்து எழுதுறாங்க. நங்கேலின்னு ஒரு கேரக்டரை சூட்டி அந்த கதை எழுதுறாங்க. இந்த கதை எழுதினோடனே 75 வரைக்கும் 1975 வரைக்கும் நங்கேலிங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. 75ல நம்ம வந்து ஒரு புத்தகத்துல முதல் முறையா பாக்குறோம். ஏசுதாஸ்ன்னு சொல்ற ஒருத்தர் வந்து, அவர் வந்து நங்கேலிங்கிற பேரை சொல்லல. அவர் தான் இதுக்கு சரியான ஆதாரங்களோட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனா அவரே ஒரு தவறான கருத்தை எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட மார்பு அறுக்கப்பட்டது, முலைவரி கேட்டிருக்காங்கன்னு ஒரு இதுல ஒரு செய்வழி செய்தி இருக்குன்னு எழுதியிருக்காரு. இப்படி அவர் எழுதியிருக்காரு. அப்ப நம்ம வந்து கீழே போயிட்டு பாக்குறோம், என்ன குறிப்புல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஈழவர்கள் இன்னும் இன்னலையும்னு ஒரு புத்தகத்தை போடுறாங்க, ஒரு மலையாள புத்தகம். அப்ப நம்ம வந்து அதை போய் எடுத்து பாக்குறோம். அந்த புத்தகத்துல போய் பாத்தீங்கன்னா அதுலதான் முதல்ல இவங்க வந்து ஒரு கதையை எழுதுறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு புள்ளி, அப்படி ஒரு புள்ளி வந்து எழுதியிருக்கு. அதுக்கு பின் காரணமும் கிடையாது, அப்படி ஒரு பகுதியும் இல்லை. சம்பவம் நடந்ததுதான் ஆவணப்படுத்தி இருப்பாங்கல்ல, அந்த காலத்துல ஆவணப்படுத்தி இருப்பாங்க. அப்போ அது ஆவணப்படுத்தப்படலை. ஒரு எழுத்தாளர் அவர் வந்து அந்த ஒரு கற்பனை வளத்துல ஒரு கதையை வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை, வரலாற்றுல நடந்த போராட்டத்தை சொல்லும் போது, ஈழவ ஜாதிக்கான ஒரு வலிமையான போராட்டத்தை எடுத்து சொல்லும் போது அவர் வந்து அதை ஒரு லைனா சொல்லிடுறாரு. அந்த புத்தகத்தை அடிக்குறிப்பு காணிச்சு இவரு வந்து சொல்றாரு. ஏசுதாஸ்ங்கிற ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர், அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு அவரு எழுதுறாரு. அந்த இடத்துல இருந்து இன்னொரு புத்தகத்துல வருது இப்படி. ஆனா இது வந்து இந்த 75ல கருப்பொருளான இந்த கதை வந்து ஒரு முழுமை அடையாம சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த 25 வருஷம் முழுமை அடையாம சுத்திக்கிட்டு இருக்கு. 2007ல ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கு ஒரு பேரை வச்சு ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி இடையில அதுக்கு ஒரு கணவரும் இருந்துட்டாரு. திடீர்னு ஒரு கணவரை சேர்த்து விட்டாங்க. அந்த 75க்கு பிறகு அங்கங்க நீங்க எழுதுவீங்க, நான் எழுதுவேன். ஒருத்தரா எழுதும் போது அதுல ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சு, ஒரு புள்ளி வச்சு, ஒரு இழு வச்சு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு கணவர் இருந்தார், குமாரன்ங்கிற ஒரு கணவர் இருந்தார். குமாரன் பிறந்துட்டாரு, பொண்ணுக்கு என்னடா பேர் வைக்கல அப்படிங்கும் போது 2007ல ஒருத்தர் எடுத்து பேர் வச்சுட்டாரு. பேர் வச்சு நங்கேலி. ஒரே நாள்ல 3 இடத்துல அந்த கட்டுரை வருது. ஒரே நாளில் 3 இடத்துல அதே கட்டுரை வந்து வருது, நங்கேலி என்ற பெண்ணின். 2007ல. சரி சரி. அப்ப வந்து பத்திரிகைகள் பேர் என்கிட்ட இருக்கு, 3 பத்திரிகைகள் வருது. வந்த உடனே அது வந்து அப்படியே காட்டு தீ போல பரவி, அப்பதான் அந்த யூடியூப் சேனல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. அப்புறம் சினிமா ஒருத்தர் எடுத்தாரு, அங்க இருந்து ஒருத்தர் சினிமாவை எடுத்தாரு. இப்படி அது வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட். இங்க வந்து எழுதி நம்ம ஆட்கள் இதுக்கு ஒருபடி மேல போய் அதுக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவரெல்லாம் இவரு எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க,
திராவிடம் வந்து தான் எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து வாசித்திருக்கேன். பெண்களுக்கு தோல் சிலை இது பண்றதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தது அப்படின்னு ஒரு பெரிய கதையை எழுதி இதுக்கு நிறைய கட்டுரைகள் எழுதுறது, புத்தகம் எழுதுறது, இப்படி எழுதிக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்புறோம், நம்ம 2017 இதை நம்புறோம், நம்ம சண்டை போடுறோம் போயிட்டு, டேய் நாங்க அப்படிதான்டா வந்தோம், நாங்க அப்படிதான்டா கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறோம். அப்படி சண்டை போட்டுருக்கும்போது நமக்கு ஒரு இடத்துல பிசுறு தட்டுது. எப்படி என்ன மாதிரி இல்லையே, நம்ம மற்ற வரலாறுகளை படிக்கும்போது இவங்க சொல்றது இது பண்ண, இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், சைட்ல நம்ம நிறைய வரலாறுகளை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நமக்கு இடிக்குது. இது எப்படி வந்து மேட்ச் ஆகும்? இந்த டாக்குமெண்ட் சம்பவமே தவறு டாக்குமெண்ட் இல்லையே. நமக்கு எங்க இடிக்குது அப்படின்னா, குமாரன் இந்த பெண் வந்து செத்து போறாரு, குமாரன் வந்து சிதையில் எரிஞ்சு போறாரு. நிறுத்து, சிதையில எரிஞ்சாங்க. நீ வந்து வருஷம் வந்து தோராயமா நீ ஒரு 1840 சொல்ற. ஈழவர்கள் 1840களில் வந்து எரிக்க மாட்டாங்க, புதைக்கிற பழக்கம் உள்ளவங்க, நாடார்களை மாதிரி புதைக்கிற பழக்கம் உள்ளவங்க. இன்னைக்கு நாடார்களில் கொஞ்சம் பேர் எரிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த 90களில் வந்து இந்த 1900, அதாவது 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் 1890-95க்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து உயர் சாதியா காட்டிக்கிறதுக்கான ஒரு இது. அந்த இவங்கெல்லாம் ஈழவ மூமெண்ட்டுகள்லாம் வந்ததுக்கப்புறம் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எரிக்கிறாங்க, பெரும்பாலும் எரிக்கிறாங்க, புதைக்கிற பழக்கம் இல்லை. அப்போ நமக்கு அங்கதான் வந்து இல்லையே, இவங்க புதைவுகளை செய்வாங்க, இப்ப எப்படி எரிச்சாங்க, இங்க எப்படி குமரன் விழுந்தாரு அப்படின்னு நம்ம தேடும்போது இது ஒரு ஆவணப்படுத்திருக்கணும். நம்ம ஒரு ஆவணமா நம்ம தேடும்போது இந்த சம்பவம் ஆவணம் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டுல நடந்த சீர்திருத்தங்கள் வந்து உங்களுக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதை விட கேவலமான காரியங்கள்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஏன் ஆவணப்படுத்தப்படல? பிரிட்டிஷ் இதை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளையர்கள் வந்து உடை உரிமை வாங்கி கொடுத்தாங்க, கிறிஸ்தவம் உடை உரிமை வாங்கி கொடுத்து, நான் முதல்ல கிறிஸ்தவங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அதுக்கு வேற அர்த்தம் வந்துடும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் உரிமை வாங்கி கொடுத்தாங்கன்றான். அவன் ஏன் அதை அவன் சாதனையை பதிவு பண்ணல? பதிவு பண்ணிருக்கணும், ஆவணப்படுத்தியிருப்பாங்க. அவன் ஏன் பதிவு பண்ணல? அதெல்லாம் பிரிட்டிஷ் காலகட்டத்துல அப்படி ஒரு சம்பவம் வந்து மார்பகத்தை அறுத்து எறிகிற மாதிரி சம்பவம் தான். அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம். பதிவு பண்ணியிருப்பான், அது விசாரணை நடத்தி இருப்பான், அதனுடைய ஆவணம் எங்கேயோ இருந்திருக்கணும். அப்ப நான் வந்து இப்படி நம்ம கேட்கும்போது உடனே நம்ம எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அவங்க கிட்ட வாதம் இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சாதி வெறியன், நீ சாதி வெறியன் அப்படின்னா நம்ம என்ன சிம்பிளா நம்ம என்ன கேட்போம்னா, சாதி வெறியன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதி பட்டாளம் நீங்க என்ன அது பக்கம் இருக்கட்டும், நம்ம என்ன சொல்றோம், இவ்வளவு விஷயம் நடந்திருக்குங்க, ஒரு ஆவணத்தை கொடுங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வல்லவன் ஓத்ததான் அந்த ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பூசி முழுங்குவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 17ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து டேட் பை டேட், லைன் பை லைன் வரலாறை எடுக்க முடியும். திருவாங்கூர் சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டு இருந்து எடுக்க முடியும். ஆவணம் இருக்குது. அவன் வந்து கல்வெட்டுல இருந்து எல்லா ஆவணமும் வச்சிருக்கான். அவன் வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறான். திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட். 1750 தான் அந்த ஸ்டேட் வந்து உருவாகுது. அந்த ஸ்டேட் உருவாகிறதே வந்து 1750 சமஸ்தானம் அப்பதான் உருவாகுது. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தேசம் கிடையாது. அது வந்து 1750 உருவாகுது. உருவாகி அந்த தேசம் வந்து வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிச்சப்போதான் வரி பிரச்சனை எல்லாம் வருது. அங்கதான் அது சனாதன தேசமாட்டு மாறுது. அங்கதான் ஒடுக்குமுறைகள்லாம் வருது. முதல்ல வரி பிரச்சனை தான் வருது. இது வந்து 1754 தான் முதல்ல வரி வருது. இதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வரி எப்ப நீக்கினாங்கிறது ஆதாரம் இருக்கு. 1754 வரி வருது. வரி பிரச்சனைகள் வருதாங்க. அதுக்கு முன்னாடி சேர நாடா இருக்கும் போதும் சரி, வேநாடா இருக்கும் போதும் சரி, வரிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த மக்களை புளிகிற அந்த வரி இருக்கு பாருங்க, அது வந்தது வந்து எல்லாத்துக்கும் நினைச்சதுக்கெல்லாம் வரிங்கிறது வந்து 1750. குறிப்பாக அந்த மார்பத்துக்கு ஏற்ற வரின்றது எப்ப அப்படி இல்லை, தோல் சீலை வரின்றது எப்ப அப்படி ஒரு வரியே கிடையாது. அப்புறம் ஏன் அந்த கதை பறக்குது? இந்த கதைக்கு வந்து அதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நம்ம இந்த மசாலா போட்டோன்னே மேல எதையாவது தூவி இறக்குவோம்ல, அப்படி இறக்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த முளைவரிங்கிற ஒரு வரியை சொல்றாங்க. இப்போ முளைவரிங்கிற நான் எப்படி சொல்றேன்னா, 1700 இந்த நாடு வந்து உருவாகுது. எப்படி உருவாகுது அப்படின்னா, குடும்ப சண்டைகள்லாம் நடந்து அவன் ஒரு சின்ன ஊரை வச்சிருக்கான், இவன் ஒரு சின்ன ஊரை வச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது இது ஒரு வணிகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஊரா இருக்கு. கடல் பரப்பு, வெளிஞ்சம் துறைமுகம் இருந்த பகுதி, அது கீழே வந்து குளச்சல் துறைமுகம், அதுக்கு மேல இப்படி வந்து ஒரு கடல் பரப்பு இருக்கு. அப்ப இதை வந்து ஒரு தேசமா உருவாக்கினா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இதுல வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் போது மார்த்தாண்டவர்மாங்கிற ஒரு ராஜா என்ன பண்றான், இதுக்கு முன்னாடி இது வேநாடா இருந்துச்சு, வேநாடுக்கு முன்னாடி இது ஆய்நாடா இருந்துச்சு, சேரலுக்கு கீழே இருந்த வேநாடா இருந்துச்சு. சேரர் வீழ்ச்சிக்கு அப்புறம் இது வந்து இதுதான் சேரர் நிலமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேநாடா இருந்துச்சு. வேநாட்டுல நிறைய குடும்பங்கள், எல்லா குடும்பங்களுக்குள்ளே சண்டை, சின்ன சின்ன ஊர்கள் சின்ன சின்ன இதை சண்டை போட்டிருக்கும் போது இவன் வந்து என்ன பண்றான்னா, பட்டத்துக்கு அரசனா வரான்.
அரசனாகி வரும். யார் வரான்? மார்த்தாண்டவர்மா. மார்த்தாண்டவர்மா வந்து அரசனா வரான். இவன் வந்து முதல்ல இளையராஜான்னா நம்ம இளவரசரா இருக்கும் போதே அவன் என்ன பண்றான்னா வெள்ளைக்காரர்கள் கூட ட்ரீட்டி போட ஆரம்பிச்சிடறான். நீ இங்க வணிகம் பண்ணிக்க, நாங்க வணிகம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவன் போட ஆரம்பிச்சிடறான். 1750க்கு முன்னாடி நடந்தது. அவன் வந்து 50களில் அந்த 40களில் ஆட்சிக்கு வர்றான். வந்து 50களில் என்ன பண்றான் அப்படின்னா இந்த சின்ன சின்ன குடும்பங்கள் இருக்குல்ல அவங்களெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு தேசமா உருவாக்குறான். அதான் திருவாங்கூர் சமஸ்தானம் உருவாக்கும் போது இவனுக்கு சும்மா அடிக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு வந்து ராணுவம் வேணும். டச்சு வந்து இவங்ககிட்ட அடிக்க வர்றான். டச்சு வந்து இந்த நாடை புடுங்க வர்றான். டச்சு அடிக்கிறதுக்கு இவனுக்கு வந்து ஆயுதம் வேணும். பயங்கரமா ஆயுதம் தேவைப்படுது. ஆயுதம் அவ்வளோத்தையும் வெள்ளைக்காரன் இருந்து வாங்குறான். சரியா, வெள்ளைக்காரன் இருந்து வாங்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். இனி மொத்தமா ஒரு எல்கையை பரப்பி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா இதை வந்து இந்த நாடை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி நேராக கொண்டு போய் அனந்த பத்மநாப சாமி இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் உடைவாளை வந்து வச்சு இந்த தேசம் வந்து உனக்கு அடிமை, நான் வந்து பத்மநாபதாசன், இனிமேல் இந்த தேசம் வந்து பத்மநாபதாசன்கள் தான் இதை ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா திருவாங்கூர் ஸ்டேட்டை வந்து ஒரு ஹிந்து ஸ்டேட்டாட்டு ஒரு தேசமாட்டு உருவாக்கி ரெடி பண்ணி வச்சுட்டான். இப்ப என்ன பிரச்சனைனா இதுல என்னன்னா சும்மா ஈஸியா போய் மத ரீதியில போய் எவனும் போய் அடிச்சிட முடியாது. எந்த நாடு வந்து அடிச்சிட முடியாது. அது ஒரு பாதுகாப்புக்காக வச்சிடறான். இவன் அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்றான் அப்படின்னா இவனுக்கு என்ன பிரச்சனைனா ஆயுதம் வாங்கியிருக்கான் இந்த குடும்பங்களை ஒடுக்குறதுக்கு, டச்சு கூட போர் பண்றதுக்கு. டச்சு கூட ஜெயிச்சுட்டான் இவன். போர் பண்றதுக்கு இவனுக்கு வந்து இது பண்ணிட்டான், ஆயுதத்தை வாங்கிட்டான். இப்ப வெள்ளைக்காரன் திருப்பி கேட்பான் இல்லையா, எங்க இருந்து போடுங்கிறது, வரிய போடு, எல்லாம் மேலே வரிய போடு, வலை வச்சிருக்கியா வரி, மரம் ஏறியா வரி, உங்க அப்பா சொத்து உனக்கு வேணுமா வரியை கட்டிட்டு உங்க அப்பா சொத்தை எடுத்துக்க. அதாவது இப்ப வந்து நிறைய சமுதாயம் எல்லாத்துக்கும் வரி போட்டுறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா 18 வயசு தாண்டிடுச்சா உனக்கு வரி, உங்க அப்பா இறந்துட்டாரா நான் தந்தை வழி சமுதாயம், எங்க அப்பாவோட சொத்து எனக்கு வரும். அவன் வந்து தாய் வழி சமுதாயம். அவன் எப்படின்னா தாய்மாமே ஆமா தங்கச்சி சொத்து அண்ணன் தான் நிர்வகிப்பான். அடுத்து அண்ணன் பையனுக்கு வந்து என்ன இது சொத்து கிடைக்காது, அடுத்து வந்து தங்கச்சிக்கு தான் சொத்து கிடைக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். தங்கச்சி பையனுக்கு தான் சொத்து. அது வந்து மருமக்க தாயம். நம்ம தாய் வழின்னு சொல்ல முடியாது, மருமக்க தாயம் சொல்லுவாங்க. அதுக்கு வேற நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்படிதான் அவங்களோட இது. அப்ப அங்க என்ன ஆகும்னா சொத்தை உடைக்க முடியாது. அதாவது நாயர்கள் குடும்பங்கள்லயோ அங்க இருந்த ஜமீன்தாரி குடும்பங்கள்லயோ சொத்தை உடைச்சு எடுக்க முடியாது. அப்ப நாங்க அப்படி கிடையாது. நான் சொத்தை எங்க அப்பாட சொத்தை பிரிச்சு கொடுயானா அவர் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். சரி, இப்படி இருக்கு. அப்போ வந்து ஓஹோ நீ சொத்தை பிரிச்சு கேட்பியா, உங்க அப்பா இறந்து நீ சொத்தை எடுக்கிறதா தான் உனக்கு சொத்துரிமை வருது, சொத்துரிமைக்கு நீ எனக்கு வரி கட்டு, இப்படி ஒரு வரியை சொல்றான். எல்லாம் போடுறான். ஆமா, இப்படி தீபாவளிக்கு வரி. இந்த வரி எங்க வருது? இந்த வரி திருவாங்கூர் தேசத்துல போடுறாங்க, மக்கள் மேல போடுறாங்க. மாராப்பு சேல வரின்றது அப்படிங்கிறது இல்ல. இந்த வரி எல்லாம் நான் இவ்வளவு வரி தீர்வா சொல்றேன் இல்லையா, இதுக்கு வரி கொடுக்குறான். தலைக்கு வரி, காலில் கட்டக்கூடிய இதுக்கு வரி, பனைமரம் ஏறுறவனுக்கு வரி, நீங்க வந்து மீன் தொழில் பண்றாங்க இல்லையா அதுக்கு வரி, படகு வச்சிருந்தா போட்டு வச்சிருந்தா அதுக்கு வரி, குடிசை மாத்தி கட்டுனா அதுக்கு வரி. ஓகே, இப்படி வரிசையா வரி வந்து தெளிவா எழுதி வச்சிருக்கான். ஒரு இடத்துலயும் வந்து இதுக்கு மட்டும் வரி போடல. எதுக்கு முளை வரின்னு ஒண்ணு கிடையாது, எதுவும் இல்லை. இது டாக்குமெண்டட். நீங்க வந்து அங்க ஒரு பழைய பேலஸை வந்து மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க. இது வந்து டேட்டாவா முந்தியாதான் தேடி போய் எடுக்கணும். நம்ம போய் நாங்க படிக்கும் போது தேடி போய் எடுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. யார் வேணாலும் போய் அங்க மியூசியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரி போட்ட வரிகள் கழிச்ச வரிகள் எல்லாத்தையும் அவன் போட்டுருவான். போட்டு பணத்தை புடுங்குறான், மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறான். எந்த அளவு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறான்னா மண்டைக்காடுன்னு ஒரு கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, சொல்லுங்க. அந்த கோயில் யாருக்குள்ள கோயில் கேட்டீங்கன்னா அவர்ணர்களுக்குள்ள கோயில். நாங்கெல்லாம் அவர்ணர்கள் கேட்டகரியில இருக்கிறோம். அதாவது நாடார்கள், ஈழவர்கள், புலையர்கள், இவங்க எல்லாரும், அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் 30 சாதிகள், 36 சாதிகள் வந்து அதுல தமிழ் சாதிகள் எல்லாத்தையும் அவர்ணர்கள் தான் வச்சிருக்கான். வர்ண கோட்பாடுக்குள்ளே நீ கிடையாது. நாங்க சொல்லிக்கிடுவோம், நாங்க சத்திரியர், நாங்க இந்த பக்கம் சொல்லிக்கிடுவோம். அவன் என்ன சொல்றான்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தை பொறுத்தவரை நீ எல்லாம் அவர்ணர், நீ யாரா வேணா இரு, நீ அவர்ணர். இந்த பக்கத்துல யாரு வேணா சத்திரியர் தான். எங்களுக்கு வந்து நீங்க அவர்ணர். ஆமா, நீ வந்து கதை வச்சிருக்கலாம், நீ இது பண்ணி வச்சிருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. லிஸ்ட்ல வந்து நீ அவர்ணர். அப்படிங்கும்போது இந்த அவர்னரா இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் வரி போடுறான். எல்லாத்துக்கும் வரி போடுறான். எல்லாம்னா வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடின அந்த இது கிறிஸ்துமஸ் சொல்றேன், தீபாவளி கொண்டாடினா வரி, பட்டாசு வெடிக்கணும்னா வரி, மீசை வச்சுக்கணும்னா வரி, இப்படி வரி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் வரி இருக்கு. மீசைக்கு வரி எழுதியிருக்கான். மண்டைக்காடு கோயில் யாருக்குள்ளது? அவர்னருக்கு உள்ள கோயில். பாக்குறான், மண்டைக்காடு கோயில்ல ஒரு டைம்ல வந்து 5000 பேர் கூட்டுறாங்க. வர்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈழவரும், நாடாரும், புலையர்களும், இவங்க தான் கூட்டுறாங்க. அப்படி இருக்கு அந்த கோயில். பாக்குறான், நல்லா இருக்கு இந்த கோயில், அப்படியே தூக்கு, காணிக்கை நம்ம எடுத்துக்கலாம். சமஸ்தானம் தூக்கிட்டான்.
அங்கதான் அந்த கோயில் பிரச்சனை வருது, வழக்கு வரைக்கும் போகும். ஆமா, அந்த கோயிலை தூக்கிட்டான். சரியா, அது மண்டைக்காடு கோயிலை வந்து தூக்கிட்டான். அப்படி அவன் எங்கெல்லாம் வருமானம் வருதோ இந்த வருமானத்தை எல்லாத்தையும் என்ன பண்றான் எடுத்து, ஏன்னா அப்பதான் பிரிட்டிஷ் கிட்ட வந்து கொடுக்க முடியும், பணம் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஆயுதத்தை கொடுக்க இது பண்ண முடியும். கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல நாடார்கள் மட்டும் கொடுத்த வரி, நாடார்களும் ஈழவர்களும் பனை இதுல மட்டும் கொடுத்த வரி வந்து 88,000 ஸ்டெர்லிங். ஈழவர்களும் அவங்க வந்து அங்க மரம் ஏறுறவங்க, அவங்க வந்து அங்க வந்து தென்னிற இது, அவங்களும் நாடார்களும் மட்டும் கொடுத்த வரி வந்து அன்னைக்கு சாணார்கள்னு சொல்லுவாங்க. நாடார்களை 1-2 குடும்பங்கள் வந்து சாணார்கள்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, அவங்கள வந்து நாடன்கள் நாடார்கள் அப்படின்னு சொல்லி வேற வேற பேர்ல இருக்கு. ஏன்னா கலெக்டிவா இது வந்து சாணார்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. இங்க சாணார்ட்டையும் அங்க ஈழவர்ட்டையும் அவன் என்ன பண்றான்னா புடுங்குறான். ஏன்னா உழைக்கும் ஜாதி பரவலா பெரிய அளவுல இருக்கு ஜாதி, 2 சைடும் பெரிய அளவுல இருக்கு ஜாதி. இவன்ட வரியை பிடிங்க, அவன் புடுங்கின வரி மட்டும் 88,000 ஸ்டெர்லிங். நான் இவ்வளவு வரி சொல்லியிருக்கிறேன், 88,000 வரி பிடுங்கலான்னு வரைக்கும் சொல்லியிருக்கேன். எங்கேயுமே வந்து எங்க முளை வரிங்கிற ஒரு இது கிடையாது, ஒரு வார்த்தை கூட கிடையாது. சரி சரி, இது ஏன் இந்த மாதிரி வருது? இப்ப இவ்வளவு வரலாறு சொல்றீங்க, ஏன் இந்த கதை இப்ப சமீபத்துல கூட இப்ப கூட வந்துட்டு முளவரின்னு இங்க இருந்தது, இதை வந்து அடிச்சு ஒழிச்சுட்டு திராவிடம் தான் ஒரு வரலாறுலாம் சில தோழர்கள் பேசியிருந்தது நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கான பதிலும் உடனே ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல் இங்க வந்திருக்குது. ஆனா முழுக்க அப்படி ஒண்ணு சம்பவம் நடக்கலன்னு நீங்க மறுக்கிறீங்க. ஆமா, அதனால சொன்னா ஒரு போராட்டம் நடந்தது உண்மை. இப்ப போராட்டம் எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு வாங்க. சரி, எங்க நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னா, இவன் வந்து வரியை புடுங்க எனக்கு கோவம் வருமா வராதா? நான் உழைச்சிட்டு வர்ற பணம் வந்து எனக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, அப்ப சொத்து எனக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை வருது. ஊழியம்னு ஒண்ணு வச்சிருக்கான். ஊழியம்னா இலவசமாக வேலை செய்யுது. நான் எனக்காக உழைக்கணும், என்கிட்ட இருந்து நீ பணத்தை பிடிங்கிருவ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா சமஸ்தானத்துக்காக ஊழியம் பண்ணணும். சரி, ஊழியம் பண்ணணும்னா நீ வந்து வேலைக்கு போகணும், ஃப்ரீயா வேலைக்கு போகணும். எங்க போய் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவனோட கோயிலை போய் கிளீன் பண்ணணும், தெருவை கிளீன் பண்ணணும். இப்படி வந்து எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கு ஊழியம்ங்கிறது. அவங்கள ஒரு வேலைகளை வச்சு ஊழியம்னு பண்ணிட்டு இருக்கிறான். விடுமுறையே கிடையாது இப்போ எனக்கு. நான் வந்து எல்லா நாளும் வேலை செய்யற மாதிரி இருக்கிறேன், ஆனா எனக்கான இது கிடைக்க மாட்டேங்க, எனக்கு பணம் ஏற மாட்டேங்க, சொத்து போயிட்டே இருக்கு என்கிட்ட, வரி கட்ட முடியாம இருக்கேன் இல்லையா, என் சொத்தை அட்டாச் பண்ணிடுவோம். இந்த சொத்தை அட்டாச் பண்ண யார் அட்டாச் பண்ணுவான்னா, இதுல இதே நான் பெரும்பான்மை ஜாதி, ஏன்னா பெரும்பான்மை ஜாதிங்கிறது பெரும்பான்மையான மக்கள் பரவலா இருக்கிற ஜாதி, என்னோட சகோதர ஜாதி ஈழவ ஜாதி இதே மாதிரி பெரும்பான்மையான ஜாதி, இதே மாதிரி நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி இன்னொரு ஜாதி அங்க பெரும்பான்மை இருக்கா, நாயர்கள்னு ஒரு ஜாதி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாயருங்கிறது ஒரு ஜாதி கிடையாது, நிறைய ஜாதிகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அது பரவலாக ஒரு ஜாதி நாயர்னு சொல்லுவோம். அவங்க மட்டும் வரி கட்டினதா ஆதாரமும் இல்லை. நீங்க எங்க எப்படா பொழைச்சிங்க அப்படின்னு பார்த்தா சாம்பார்களும் இதுக்குள்ள வராங்களா, பிள்ளையர்கள்னு இருக்கிறாங்க, சாம்பார்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இதுல இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் வரி கொடுக்குறாங்க. மீனவர்கள்ட்ட இருந்து வலைக்கு அடிச்சு பிடிங்கிற, நீ போட்டுக்கு அடிச்சு பிடிங்கிற, எல்லாருக்கும் இருக்குது, நாயர்களுக்கு இல்ல. நாயர்களுக்கு மட்டும் ஏன்டா வரி இல்லைன்னு பார்த்தா நாயர்கள் தான் வரி பிடுங்கி கொடுக்குற வேலை. புரியுதா உங்களுக்கு? கலெக்ட் பண்ற வேலை. இவன் வந்து அந்த மார்த்தாண்டவர்மா போர் இருக்கும்போது இவன் வந்து எல்லாரும் போர்ல இருந்தாங்க, சாணார்கள்லயும் போர்ல இருந்து எல்லாரும் அவன் வந்து அப்பர் ஹேண்டா மாறிட்டான். அவன் அப்பர் ஹேண்டா மாறினதுக்கு அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. அவன் வந்து அப்பர் ஹேண்டா மாறிட்டான், ஆயுதம் வச்சிருக்கிறான். அப்ப அவனை வந்து சரி ஓகே நீ இந்த ஏரியாவுக்கு வரி கொடுங்க, நீ இந்த ஏரியாவுக்கு வரி கொடுங்கன்னா அதனால அவனுக்கு வரி கிடையாது. அவன் வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூத்திரர். சரி, சூத்திரர் லிஸ்ட்ல இருக்கிறான். இந்த சூத்திரர் இருக்கக்கூடியவன் அங்க வலிமையா இருக்கிறான். அவன் யாரை கொடுக்குறான்னா இந்த கவர்னர்கிட்ட போய் அடிச்சு கொடுக்குறான். அடிச்சு பிடிங்கி அவன் சேர்க்கிறான், பாதி கவர்மெண்ட் கொடுக்குறான், கவர்மெண்ட் கொடுக்காம இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மார்த்தாண்டவர்மா இங்க வந்து பாளையக்காரர்கள் பண்ற மாதிரி அவன் வந்து ஆபீசர்ஸ் மாதிரி, அவன் வந்து அதிகாரிகள் மாதிரி, இந்த ஏரியா நீ வச்சுக்க, அந்த ஏரியா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த கோணம் வச்சிருப்பாங்க, இந்த கோணம் அந்த கோணம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த ஏரியா வச்சு அவன் வந்து பணம் பிடிங்கிட்டு இருக்கான். இப்படி வந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன இப்ப நடக்குதுன்னா, மார்த்தாண்டவர்மாக்கு அப்புறம் கிழவன் ராஜான்னு ஒரு ராஜா வர்றாரு. அவரு ஒரு 40 வருஷம் ஆட்சி பண்ணார். அவரும் இதே மாதிரிதான் நாடு பிரிக்கிறது, கொச்சின் கொல்லம் பரவூர் வரைக்கும் கொண்டு போயிட்டார். நாடை வந்து பெருசாக்கி வணிகத்தை இது பண்ணி, இதுக்கடையில திப்பு சுல்தான் கும்பல் வந்து உள்ள வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அடிக்க ஒரு பக்கம், இவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு ஆயுதம் தேவைப்படுது. ஃபுல்லா பிரிட்டிஷுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, வரி கட்ட வேண்டியது இருக்கு. அதனால வரி வந்து இப்படி வந்துகிட்டு இருக்கு. கிழவன் ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் வீக்கான அரசர்கள் வர்றாங்க. 3 வருஷம் ஆட்சி பண்ணவங்க, 4 வருஷம் வீக்கான அரசர்கள். அந்த டைம்ல வரி பிடிங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பெரிய ஆளாயிரம். அவன் என்ன பண்றான்னா பணத்தை பாதி செட்டில் பண்றது, இல்லைன்னா லோக்கல்ல ஒரு கழகத்தை பண்றது, இந்த மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போதுதான் முன்ரோன்னு ஒருத்தர் வர்றாரு. ஜான் முன்ரோன்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜான் முன்ரோன்னு ஒருத்தர் வர்றாரு. இவரு தான் வந்து முதல்ல இது அல்லாத, அதாவது
ஒரு திவானா உள்ள வர்றவர், அதாவது மலையாளி அல்லாத, அவன் மலையாளி சொல்றேன், திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேராதவர் அல்லாத ஒரு திவானாட்டு ஒருத்தர் உள்ள வர்றாரு. திவானுங்கிறது அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கணும், இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கணும். அரசருக்கு அடுத்தபடியான ஆலோசனை சொல்ல முடிவு பண்ணி இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுது. ஏன்னா வரி பிரச்சனை, நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஜான் முன்ரோவை, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து தனி சமஸ்தானம் தான், ஆனா பிரின்ஸ்லி ஸ்டேட், பிரிட்டிஷ் கட்டுப்பட்டு தான் ஆட்சி பண்ண முடியும். பிரிட்டிஷ் ஒரு பிரிட்டிஷ் அங்க ஒரு அதிகாரியை வச்சிருப்பான், ஒரு அதிகாரியை வச்சிருப்பான். வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நாட்டை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருப்பான். நேரடியா ரூல் பண்ண முடியாது. ஆமா ஆமா, இது நேரடியா ரூல் பண்ண முடியாது. ஏன் நேரடியா ரூல் பண்ண முடியாதுன்னா, இது 19வது சாமிக்குள்ள தேசம். இங்க வந்து இவன் மிலேச்சன், இவன் வந்து உள்ள வந்து நேரடியா ரூல் பண்ணா அது இது ஃபீலிங்ஸை கட் பண்ற விஷயம். அதனால அவன் அந்த அட்டாச் பண்ணாம அவன் என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு ஆள் அங்க விட்டுருப்பான். இது இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல பண்ணியிருந்தான், அவன் பண்ணி விட்டுருப்பான். அப்படி வந்து எதுக்காக அவன் வந்து இதுவரைக்கும் திவான்களாட்டு யாரை வச்சிருந்தான், ஆனா இந்த திருவாங்கூர் சமஸ்தான ஆட்களை வச்சுக்கிட்டு எதுக்காக முதல்ல பிரிட்டிஷை கொண்டு வந்தான்னா, ஒரு திருவாங்கூர் சமஸ்தானத்துல தளவாயின்னு ஒருத்தர் இருப்பாரு, வேலு தம்பி தளவாயின்னு சொல்லி ஒருத்தர், சரியா? அவரு வந்து இந்த தளவாய் வேலு தம்பி என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கலகம் பண்ணி பிரிட்டிஷை வந்து அப்ப ஆளுநரா இருந்தவரை வந்து கொல்றதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்து, லோக்கல்ல வந்து இந்த நாடார்கள், ஈழவர்கள், இந்த மாதிரியான சமுதாயத்தை வந்து சேர்த்து ஒரு கலகம் மாதிரி எல்லாம் பண்ணி அவன் வந்து பெரிய ஆளாகி அவனை திவானாக்கி, திவான் ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போட்டு ஒரு கலகம் பண்ணி கடைசி செத்துவான். அவனை வந்து கொண்டுட்டாங்க. அப்போ வந்து முடிவு பண்றாங்க, இவன் வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஆயுதத்தை இவனால உருவாக்க முடிஞ்ச அப்படின்னா, கிழவன் ராஜா காலத்திலையும் மார்த்தாண்டவர்மா ராஜா காலத்திலையும் போருக்கு போன இந்த நாயர் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இவன் வந்து இவனுக்கு பின்னாடி சேர்றான். ஆனா ரெண்டும் ஒரே கம்யூனிட்டி. அதனால வேலுத்தம்பி தளவாய்க்கு வேண்டிட்டு இவங்க சேர்றாங்க. அப்படின்னு திவான் ஆட்டை நம்ம இனி கொண்டு வர்றவன் நம்மளோட ஆளா இருக்கணும் அப்படின்னு ஜான் முன்ரோ கொண்டு வர்றோம். ஜான் முன்ரோ வந்து பாக்குறாரு, திருவாங்கூருக்குள்ள வந்து பார்த்தாச்சு. பார்த்தோன்னே அந்த டைம்ல வந்து அவருக்கு சாதகமான இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா, ராஜா அங்க ஒரு வழக்கம் இருக்கு. ராஜா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவோட தங்கை மகன் தான் அடுத்த ராஜா. இதுதான் திருவாங்கூர் சமஸ்தானம். இந்த தங்கை மகன் வந்து வயசுக்கு வரல, சின்ன பையனா இருக்கிறான் அப்படின்னா, அங்க வந்து அந்த தங்கை வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அப்படி வந்து கௌரி பார்வதி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணி வந்து ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் அவங்க எப்படி இருப்பாங்க, பொறுப்பாட்சி மாதிரி இருப்பாங்க. அந்த பையன் வளர்றது வரைக்கும், அவன் அந்த ஏஜ் அட்டன் பண்றது வரைக்கும் அப்படி இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் இது உள்ளவங்க, கொஞ்சம் பரந்த மனப்பான்மை உள்ள அந்த லேடி. இது வந்து 1809 இவர் வர்றாரு. இவர் வந்து பார்க்கும்போது இந்த கலகம் நடந்திருக்கு. கலகம் நடந்ததுக்கு முதல் காரணம் என்ன, ஆயுதம் இருந்தது. ஆயுதத்தை தூக்கு, வெப்பன் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாரு. தேவையில்லாம எவனும் ஆயுதம் வந்து வெளியே கொண்டு வரக்கூடாது, உடைவாளை கொண்டுட்டு சுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல ஒண்ணு போடுறாரு. ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சா, அப்போ வந்து ஒடுக்க முடியாது இல்லையா, ஆயுதம் இல்லைன்னா போய் என்ன, இப்ப முந்தி வந்து நான் வரி தர மாட்டேன்னா கையை இது பண்ண முடியும், இப்ப என்ன முடியாது, என்ன வந்து ஆயுதத்தை வச்சு வெட்ட முடியாது, குத்த முடியாது. இது வந்து ஒரு விஷயம். அடுத்து அது என்ன கலகம் பண்ணிடக்கூடாது. அடுத்து என்ன பண்றாருன்னா, வரி பணம் பாதி வரலையே, சீர்திருத்தம் போடுறாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் இது போடுறாரு. வரி எப்படி இங்க வந்து ரெக்கார்ட் ஆகணும், எப்படி வரணும் அப்படிங்கும் போது இந்த திருடிக்கிட்டு இருந்த இவங்களால வந்து என்ன பண்ண முடியல, திருட முடியல. இது வருது. இது வரும்போது என்ன நடக்குதுன்னா, இதே காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம இவரு கல்வி வருது. இதெல்லாம் 1809 நடக்குது. ப்ரொட்டஸ்டன்ட் உள்ள வருது. உள்ள வரும்போது இங்க சாதாரண சாணார்கள் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து படிச்சா கிளரிக்கல் ஜாப், ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிடலாம். அப்போ கொழும்புல வந்து இவனுங்க இது வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, ஆமா, அங்க போயிடலாம், இந்தோனேஷியா போயிடலாம். இப்படிலாம் வந்து ஒரு இது இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே வந்து கல்விக்காக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, காஃபி தோட்டங்கள்ல கொண்டு போடுறான். இது இந்த வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்துல வந்து ஆயுத சீர்திருத்தம் நடக்குது. அப்ப இந்த அம்மா வந்து ஒரு வரி, மக்கள் வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு வரி ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா, ஒரு 1754 முன் அந்த புதியதாக வந்த வரிகள் எல்லாத்தையும் நீக்கி விட்டுறாங்க. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சொத்துரிமைக்கு ஒரு வரி இருந்தல்ல, அந்த வரி வந்து நீக்கப்பட்டுடுச்சு. சரி, அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, எங்க அப்பாவோட சொத்து எனக்கு வந்துடும். ஆமா, நேரடியா வந்துடும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, வரி கட்டாம வந்துடும். எனக்கு முன்னாடி வராம இருந்துச்சு. இந்த வராம இருந்த சொத்தை அவன் பிடிங்கிட்டான். அவன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டான், அவன் சேர்த்துருவான். அதனாலதான் இவங்கள்ட்ட நிறைய நாயர்கள்ட்ட வந்து இடம் நிறைய இருக்கு. நாயர்கள்ட்ட நிறைய இடம் இருக்கும். அவங்க எங்க ஊர்ல எல்லாம் நிறைய இடம் வச்சிருந்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுது, இது கட் ஆயிடுது. அப்போ இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈழவர்களும் அதே மாதிரி இதே டைம்ல எப்படி நாடார்கள் இங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஈழவர்கள் இதாகிறாங்க. வலைக்கு வரி கட்டாவது, மீனவர்களுக்கு வரி கட்டாவது, இப்படி கொஞ்சம் வரிகள் வந்து கட்டாவது, சில வரிகள் இருக்கு. இப்போ மக்கள் வந்து என்ன பண்றாங்க,
சம்பாதிக்கிறான், பணம் வருது, கேஷ் வருது, கேஷ் ஃப்ளோ நடக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட் நடக்குது, கப்பல் இது வழியா எக்ஸ்போர்ட் நடக்குது. இவன் வந்து தென்னை வச்சிருக்கான், பனையை வச்சிருக்கான், இவனோட வணிகம் வந்து நாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே போக ஆரம்பிக்குது. இது போக இவன் என்ன பண்றான்னா வெள்ளைக்காரன மாதிரி போய் மதம் மாறுறான். படிக்க போவான், நல்லா இருக்கு இது, அவன்கிட்ட படிக்க போவான், நல்லா இருக்கு இது, மதம் மாறி மதம் மாறணும்னு இவன் என்ன பண்றான், உடை மாறுது. உடை மாற ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இவன் கடுப்புல இருக்கான், ஆயுதத்தை பிடிங்கிட்டான். பாரு இவன்லாம் போய் சம்பாதிச்சுட்டு வரான், சொத்து கிடைக்குது. அங்க என்னன்னா சொத்தை பிரிக்க முடியாது. தாய்மாமா வந்து சொத்தை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தங்கை மகன்கள் வந்து சும்மா தான் இருக்கணும். 1975 வரைக்கும் கேரளால இந்த பழக்கம் இருந்துச்சு. சும்மா தான் இருக்கணும், சொத்தை பிரிக்க முடியாது. தரவாடுகள்ல 70 குடும்பம் 80 குடும்பத்துக்கு சொத்தை பிரிக்கவே முடியாது. ஸோ கேஷ் கிடையாது, நிலம் கிடையாது, சொந்தமா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான். யாரு இந்த இளைஞர்கள் எல்லாம். இப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்றான், புதுசா வந்து ட்ரெஸ் போட்டு கோட்டு போட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். வெள்ளக்காரன் மாதிரி கிளரிக்கல் ஜாபுக்கு போயிட்டானா, போனவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து இது போட்டான்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உடைகள் மாறுது. அது வரைக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்துல மேலாடை கிடையாது, மேலாடை கிடையாது. இது நான் இதுக்கு ஆதாரம் ரெண்டாவது சொல்றேன். இவன் வந்து உடை போட ஆரம்பிக்கிறான். பெண்கள் வந்து சிரியன்களை மாதிரி 1800 ஆமா சிரியன்கள் மாதிரி உடை போட ஆரம்பிக்கிறாங்க. சிரியன் கத்தோலிக்கர்கள், இஸ்லாமியர்கள் மாதிரி இவங்க உடை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்ரஹாமிக் ரிலீஜியன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து முகம் முழுவதும் மறைத்திருக்க வேண்டும். இவ்வளவு வரைக்கும் மறைச்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க மற்ற கிறிஸ்தவர்களாலும் இந்த நன்ஸ் இவங்க எல்லாம் இது வரைக்கும் மறைச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அரபு நாடுகள் எல்லா இடத்துலயுமே இது வரைக்கும் மறைச்சிருப்பாங்க. வெள்ளக்காரர்கள் வரைக்கும் ஒரு காலத்துல முழு கவுன் தான் அணிஞ்சிருப்பாங்க. எந்த சூடு காலத்திலயும் பெண்கள் அந்த அப்ரஹாமிக் ரிலீஜனை ஃபாலோ பண்ற பெண்கள் வந்து முழு சூடான உடை தான் அணிஞ்சிருப்பாங்க. பிற்காலத்துலதான் இந்த ஆடை மாற்றங்கள்லாம் வந்து இன்னைக்கு இது வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அப்ரஹாமிக் ரிலீஜன் படி என்ன பண்ணணும், உடை மறைக்க வேண்டும். மறைக்கிறான். இவனுக்கு கேஷ் போச்சு, இது போச்சு, இவன் மிடுக்கா ட்ரெஸ் போடுறான், பட்டு உடுத்திக்கிட்டு வர்றான் அப்படின்னா இவன் வந்து இவனை பிடிச்சி ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறான். அப்ரஹாமிக் ரிலீஜன் படி எனக்கு வந்து நான் வந்து ஓய்வு நாள்ல கடவுளுக்கு தான் நான் சேவ் பண்ணணும், நான் உனக்கு எதுக்கு வரணும், நீ வராம இருக்கிறான் இல்லையா. அங்கதான் போராட்டம் அடிக்குது. அங்கதான் இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, நாடார்களை முதல்ல அடிக்கிறாங்க. அந்த ஊர் பேர் தோல் சிலை கழகம்னு ஏன் வருது அடிக்கிறாங்க இல்லையா. இது வந்து முதல் அடி ஊழியத்துக்காக 2 பேரும் போய் கூட போறாங்க. அந்த ஊர் பேரு இருக்குன்ற நான் சொல்றேன். அந்த போய் அடிக்க போறாங்க. அடிக்க போகும்போது அங்க இருந்துதான் பிரச்சனை நடக்கு. ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறா, இவனோட ஊழியத்துக்கு வரவிடாம பண்றது இந்த பாதிரிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அங்க ஒரு கலவரம் நடக்குது. அதே டைம்ல சந்தைக்கு பெண்கள் வந்து உடை அணிந்து வரும்போது இவன் வந்து என்னடா நீங்க இந்த நாட்டு வழக்கமே கிடையாது, நீங்க உடை அணிஞ்சு மேல பட்டு இதெல்லாம் போட்டுட்டு வரீங்கன்னு சொன்னா அதை பிடிச்சி இழுக்க இவங்க திருப்பி அடிக்க. இதுக்கு தோல் சீலை கழகம்னு பேர் வருது. ஆக இதுதான் தோல் சீலை கழகம் வருது, இப்படிதான் பேர் வருது. திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி அடிச்ச சம்பவம் நிறைய இருக்கு. சும்மா வந்து முளைவரி அப்படின்னு சம்பவமே இந்த வரிக்காக நடந்தது கிடையாது. இவன் என்னடா இவன் திடீர்னு இவன் வளர்ந்து போயிட்டு இருக்கான், இப்படி ஒரு உடையோட வரான், இவன் வளர்ந்து போயிட்டு இருக்கா அப்படின்னா அப்படின்னு உடனே இவனுக்கு இந்த சூத்திரர்களால் அதை தாங்க முடியல. நான் இந்துவா இந்த இடத்துல வந்து உயர் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாயர்களோ இல்ல ஒன்னும் நம்பூதிரிகளோ ஒன்னும் கொடுக்கக்கூடியவர்களோ வந்து வரல, சூத்திரர்கள் தான் இடையில வராங்க. அவங்க தான் இடையில வந்து நான் வந்து ஆடைகள் இல்லாம இருக்கு, நாயர்கள் தான் உள்ள வர்றாங்க. சூத்திரர் நாயர்கள் தான். அவங்க என்ன உள்ள வர்றாங்க, நீ வந்து பணத்துல சம்பாதிக்கிற இதுல சம்பாதிக்கிறன்னு சொல்லி அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அது வந்து பெண்கள் உடைய பிடிச்சி இழுக்கும் போது திருப்பி அடிக்க போய் அது தோல் சீலை கழகமா மாறுது. அதான் தோல் சீலை. அதுதான் நான் கல்குளத்துக்காரன், கல்குள குலவங்கூர்ல நடந்த பிரச்சனை அதுதான். அதை வச்சுதான் இது தோல் சீலை கழகமா மாறுது. அப்படி ஒரு பெயரிடப்படுது. தோல் சீலை கழகம் தானே. அப்ப இதுக்கு என்ன பேர் ஆங்கிலத்துல? ஷோல்டர் இது ட்ரெஸ் தானே, தோல்னா ஷோல்டர், தோல் சீலை கழகம். இது ஏன் வந்து பிரீஸ்ட் பூப்ஸ்னு மாறிச்சு, பிரீஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு போட்டான். ஐயோ அது வந்து 75ல இந்த வந்ததுதான். அப்பர் கிளாத்னு போட்டிருக்கணும். அப்பர் கிளாத்னு தான் முதல்ல எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் ஒரு கிளர்ச்சி, வியாபாரம் ஆகணும்ல, அவங்க போட்டாங்க. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். முதல்ல பேசிட்டு இருந்தபடி போராட்டம் இப்படி தொடங்குது. தொடங்கினோன்னா இவன் திருப்பி அடிக்கிறான். இது வந்து ஒரு 22ல இருந்து 1822ல இருந்து 65 வரைக்கும் இது வந்து பிரச்சனையா நடந்து உங்களுக்கு 59ல நாடார்கள், அந்த பக்கம் ஈழவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் இவன் பண்றான். அப்படி இப்ப அந்த ஈழவர்கள் அந்த பக்கம் நடத்துறாங்க, திருவாங்கூர்ல இந்த பக்கம் வந்து நாடார்கள் நடக்கிறாங்க, அந்த பக்கம் இது நடத்துறாங்க. ஏன்னா இவங்களதான் அவன் வந்து அட்டாக் பண்றான். இதுதான் பெரும்பான்மை சாதி. மக்கள் தொகை பெருசா இருக்கு, இவனுக்கு பினான்சியல் அடி வாங்குறான். அப்படிங்கும்போது இவங்களதான் அவங்க அட்டாக் பண்றாங்க, திருப்பி அடிக்கிறான். இப்ப வந்து உயர் சாதிகள் ஆடை போடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து திருப்பியும் சொல்றேன்,
இந்த தவறான புரிதலே அங்க இருந்து தான் நம்ம மக்களுக்கு தொடங்குது. ம். பெண்கள் ஆடை அணிகிற பழக்கம், அதாவது மேலாடை மேல உள்ள உடைகள் அணிகிற பழக்கம் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் பிற்காலத்துல தான் வந்திருக்கு. இப்ப கூட ஆப்பிரிக்கால சில பகுதிகளில் அப்ரஹாமிக் ரிலீஜியன் இல்லாத பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா மேல வந்து மறைச்சிருக்க மாட்டாங்க. பாதி மார்பு தெரியும் சிலவங்களுக்கு. இது நீங்க இப்பவும் நீங்க பார்க்கலான்ட்டா. நான் வந்து ஒரு வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 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 பயணம் போகிற ஒரு லேடி வந்து அந்த பொண்ணோட மேலாடையை மறைக்கிறாங்க. அது அவங்களுக்கு வழக்கமே இல்லை. ஏன்னா வந்து நிறைய பகுதிகளில் அது வந்து ஒரு நம்ம இலக்கியங்கள்ல இந்த மார்புங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா எழுதியிருக்கிறாங்க. அதாவது காதலோடு அணுகக்கூடிய விஷயமா எழுதியிருக்காங்க. ஆனா இயல்பா சமுதாயத்துல அது வந்து ஒரு தாய்மையின் அடையாளமா மட்டும்தான் இருக்கு. தொடும் வரை அது வந்து என்னவா மாறல, கிளர்ச்சியின் அடையாளமா இல்லை. தொட்ட பிறகுதான் அது வந்து கிளர்ச்சியின் அடையாளமா மாறுறது மாதிரி. மற்ற மாதிரி பார்வைக்கு எல்லாமே ஓப்பன் தான். அப்ப எங்கேயுமே வந்து என்ன பண்ணல, இந்த மேல அடைக்கிற பழக்கம் இல்லை. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீங்க நம்ம சிலைகள் எத்தனை சிலைகள்ல மேல் மறைக்காம இருக்கிறாங்க. பிற்காலத்துல அது ஒரு துணி வரும். பின்னாடி உள்ள சிலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு துணி வரும், ஒரு கிராஸ் துணி இப்படி வரும். திருவாங்கூர் சமஸ்தானத்துல இது வந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. இவங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு. 17வது நூற்றாண்டுல மலபார் பகுதிகளில் ஆட்சி பண்ண சாமுத்திரிகா அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. சாமுத்திரிகள்னு சொல்லுவாங்க. அங்க பயணம் வந்த ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ராணியும் அவரது இரு மகள்களும் எங்க வர்றாங்க, அரண்மனைக்கு வந்தாங்க. அரண்மனைக்கு வரும்போது அவங்க இடுப்பில் ஒரு கச்சை அணிந்திருந்தார்கள், இடுப்பு கச்சை அணிந்திருந்தார்கள். தோளில் நகைகள் அணிந்திருந்தார்கள். இது அல்லாது வேறு எந்த உடைகளும் அவர்கள் அணிந்திருக்கவில்லைன்னு எழுதியிருக்காரு. இது டாக்குமெண்ட். ராணியோட குடும்பம், ராணி குடும்பம். இனி வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய சாதிகளை பத்தின ஒரு கொச்சின் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எல்லா ஜாதிகளையும் இது பண்ண ஒரு புத்தகம். அதுல படங்களே இருக்கு. இவங்க உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய நாயர்கள், நம்பூதிரி வீட்டு பெண்கள், ஆடை அணியாத, மேலாடை அணியாத படங்கள் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு இது வழக்கம். இனி முளை சிதைக்கப்பட்ட சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து 17வது நூற்றாண்டு இறுதியில, 18வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் 17,700 அந்த மாதிரி வருஷத்துல ஒரு பெண் வந்து ஆற்றிங்கல் அரண்மனையில வேலை பார்க்குறா. ஆற்றிங்கல் அரண்மனைன்னு ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனை திருவாங்கூர் சமஸ்தானம். திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள நிறைய அரண்மனைகள் உண்டு. அப்படி அவ வந்து ஒரு அரண்மனையில வேலை பார்க்கறான். வேலை பார்க்கும்போது அவன் வந்து அப்ப அவன் என்ன பண்றான்னு, இந்த ஆற்றிங்கல் பகுதியில வெள்ளக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படி அவளுக்கு வந்து இந்த மேலாடை அணிகிற பழக்கம் வருது. அவ அந்த மேலாடையோட எங்க போறா, அரண்மனைக்கு போயிடுறா, தோல்ல சீலையோட. மேலாடைங்கிறது தோல் சீலை தான், சும்மா ஒரு ஷோல்டர் கிளாத். ராணி வந்து அப்படியே பாக்குறாங்க, நானே போடல, நாட்டின் வழக்கத்துக்கு எதிராக இருக்குது, கடைபிடிக்கப்படும் வழக்கத்திற்கு எதிரானது, கட் பண்ணிவிடு, முட்டிலேட்டட்னு எழுதியிருக்கான். அப்படின்னா சிதைக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கான். இது மட்டும்தான் வரலாறு முழுவதும் ஒரே ஒரு பெண்ணின் முலை சிதைக்கப்பட்டது. அப்ப இது வரிக்காகலாம் கிடையாது, நாட்டுல இது வழக்கமே கிடையாது. நீ யார் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அம்மா சிதைச்சு விட்டுறாங்க. ராணி தான் சிதைச்சு விடுறாங்க. இதை வந்து ஒருத்தன் எழுதியிருக்கான், வெள்ளக்காரன் ஒருத்தன் வந்து எழுதியிருக்கான், இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு சொல்லிட்டு ஆற்றிங்கல் அரண்மனையில அப்படி எழுதி. இப்ப நம்ம இங்க ஒரு கேள்வி கேட்க, அங்க மட்டும்தான் முளை சிதைப்பு நடந்திருக்கு, பதிவாயிருக்கு. நம்ம பெண் அரசி சொன்ன. இதை நம்ம இங்க ஒரு கொஸ்டின் கேட்போம். யார் அரண்மனையில உள்ள போறதுக்கு அனுமதி? அவர்னர்களா சூத்திரர்களா? சூத்திரர்கள் தான் உள்ள போக அனுமதி. அவர்னர்கள் நாங்க வந்து உள்ள போக முடியாது. அப்ப யாரோட முலையை சிதைச்சாங்க? சூத்திர முலையை தான் சிதைச்சாங்க. சரியா? இனி அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு விஷயம். நம்ம இங்க அவர்னர்கள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியலில் வரவே இல்லை. அவங்களுக்கு நடக்கவே சம்பந்தமே இல்ல. சரியா? இது ஒரு விஷயம். சாதிகள் சொல்ல வரலாற்று பதிவுகளா மற்றபடி தோல் சிலை போராட்டம்ன்றது இப்படியாக அப்ப வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகம், அதுவும் ஒடுக்கப்பட்ட, அதுவும் சாணர்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு துணியை கட்டுறதுக்காகவோ இல்ல மார்பகத்தை மறைக்கிறதுக்காகவோ இல்ல மார்பகம் பெரிதாக இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி வரி அப்படின்ற வரலாறு எங்கேயுமே கிடையாது. நடந்தது முழுக்க சூத்திரர்கள் தான் நடந்தது. அவங்க எல்லாரும் ட்ரெஸ் போடாம இருந்தாங்க. எங்கேயும் ட்ரெஸ் போட சொல்லி இது நடக்கல. ஆனா இதுல இது எப்படியெல்லாம் வரலாறு மாறுது அப்படின்னா, நான் வந்து இப்போ ட்ரெஸ் போட ஆரம்பிச்சு இது பண்ணி போராட்டம் நடந்தாச்சு. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சான்று சொன்னேன்? எங்கெல்லாம் ட்ரெஸ் இல்லாம இருந்ததுக்கு நான் சான்று சொல்லிட்டேன். அரசியல் போடாதது, நம்பூதிரி வீட்டு பெண்கள் போடாதது, இதுக்கெல்லாம் சான்று சொல்லிட்டேன். 75லயா 70கள்ல நம்ம இவரோட பீரியடு, அங்க மலையாளத்துல பிரபல எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, வைக்கம் முகமது பஷீர், அவரோட ஒரு புத்தகத்தை பதிப்பு பண்றதுக்காக அவர் முண்டக்கல் தரவாடுன்னா நாயர்களோட பெரிய வீடு, அந்த தரவாடுக்கு போறாரு. அன்றும் அங்க வந்து மார்புத்து மறைக்கப்படவில்லை. 1970கள்ல அவரோட பீரியட்ல நம்ம செக் பண்ணி பார்த்தா அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமியர்.
அவர் பெரிய எழுத்தாளர். ம். அப்ப அவர் ஒரு புத்தகத்தை பதிவு பண்றதுக்கு அவருக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது. ம். அதை கொடுக்கறதுக்கு ஒரு நாயர் வந்து சொல்ல முண்டக்கல் தரவாடுங்கிறது ஒரு பெரிய தரவாடு. அங்க போகும்போது அங்க இருந்த பெண்கள் வந்து திறந்த மார்பகங்களோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. ம். சரியா? அப்ப இது வந்து அங்க ஒரு இயல்பான பழக்கமாக இருந்திருக்கு அன்னைக்கு. இது